ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேதம் மேக்ஸ். நம்ம 10ஆம் வகுப்பு அளவியல் பாடத்தில் பயிற்சி 7.1 முதல் கணக்கு பார்க்கலாம். ஓர் உருளையின் ஆரம் மற்றும் உயரங்களின் விகிதம் 5:7 ஆகும். அதன் வலைபரப்பு 5500 சதுர சென்டிமீட்டர் எனில் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் காண்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், ஃபார்முலாஸ்க்கு ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ போட்டிருக்கோம். அந்த ஃபார்முலாவை நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ உருளையின் வலைபரப்புக்கு என்ன ஃபார்முலா? உருளையின் வலைபரப்பு 2πr/h. உருளையோட வலைபரப்புக்கு ஃபார்முலா 2πr/h. இப்போது அந்த உருளையோட வலைபரப்பு தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 5500. இந்த உருளையின் வலைபரப்பு 5500, சரிங்களா? ஈக்குவல் டு 2πr/hங்களா? இப்போது இதை திருப்பி எழுதிக்கலாங்களா? 2πr/h ஈக்குவல் டு 5500ன்னு எழுதிக்கலாம். இப்போது நமக்கு ஆரம் உயரம் அதோட வேல்யூ தெரியாது, ஆனால் அதோட விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. ஆரம் உயரம் அதோட விகிதம் தான் கொடுத்துருக்காங்க. என்னது? 5:7ன்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அப்போது இது விகிதம்னா என்ன பண்ணணும்? நம்ம ரெண்டுலேயும் எக்ஸ் பெருக்கணுங்களா? அது நம்பர் என்ன நமக்கு தெரியாது. அதை பெருக்கும் போது ஆரம் என்ன உயரம் என்ன நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த உருளையோட ஆரம் உயரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோட விகிதம் கொடுத்துட்டு அதோட ஒரிஜினல் வேல்யூ கேட்குறாங்க, சரிங்களா? இப்போது நம்ம RH தாவில் 5x 7xன்னு பிரதியிடலாம். 2 பையோட வேல்யூ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ 5x பெருக்கல் ஹெச்சோட வேல்யூ 7x ஈக்குவல் டு 5500. இப்போ இது எதாவது கேன்சல் ஆகுங்களா? இங்கே 7 இங்கே 7 கேன்சல் ஆகுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது ரெண்டும் இந்த நம்பர்ஸ் எல்லாத்தையுமே வகுத்தலில் கொண்டு போய்க்கலாங்களா? நம்பர்ஸ் இந்த 3 நம்பர்ஸையும் வகுத்தலில் அதாவது பெருக்கல்ல இருக்குது, இந்த சமக்குறிக்கு அந்தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடும். 2 22 5 2 22 5 இது எல்லாமே சமக்குறிக்கு இந்தாண்டு வரும்போது வகுத்தலாக மாறிடும். ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு எக்ஸு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குங்களா? அப்போது x² ஈக்குவல் டு நம்ம எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு வேணும். அதனால் நம்ம எக்ஸை மட்டும் வச்சுட்டு மீதி நம்பர்ஸ் எல்லாம் அந்த சைடு கொண்டுட்டு போயாச்சு. இப்போ ஏதாவது கேன்சல் பண்ண முடியுங்களா? 5ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாங்களா? 11 5 55ங்களா? இப்போது 11ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணலாங்களா? 11 11 2 0 2 11 22 2 11 22, சரிங்களா? 2 வரும். இப்போது 2 2 52 100ங்களா? இங்கே ஒரு 2ங்களா? அப்போ 25 2 50. அப்போ x² வேல்யூ 25. இப்போ எக்ஸோட வேல்யூ வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டு சைடும் ரூட் எடுக்கலாங்களா? வர்க்க மூலம் எடுக்கணும். இப்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா வெறும் எக்ஸ் மட்டும் நமக்கு இருக்கும். இப்போது இதை எப்படி நம்ம எழுதலாம்? 5² எழுதலாங்களா? 25. அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 5 5 பெருக்குன்னா என்ன வரும்? 25ன்னு வரும், சரிங்களா? இப்போது அந்த எக்ஸோட வேல்யூ 25ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது நமக்கு வினாவில் என்ன கொடுத்துருக்காங்க? வினாவில் ஆரம் மற்றும் உயரங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க 5 7ன்னு. நம்ம எக்ஸுன்னு எடுத்துக்கிட்டோமா? இப்போ 5 விட எக்ஸை பெருக்குனா என்ன கிடைக்கும்? 5 × 5. அதுக்கடுத்து 7ஓட 5 பெருக்குனா என்ன கிடைக்கும்? அதை பெருக்கி போடணும். அப்போது ஆரம் 5 5 25ங்களா? அடுத்து உயரம் என்ன கிடைக்கும்? 7 35. ஆரமும் உயரமும் கண்டுபிடிச்சாச்சு. பின்னாடி என்ன போடணும்? நம்ம சென்டிமீட்டர்னு போடணும். எங்கே? சென்டிமீட்டர். ஆரம் 25 சென்டிமீட்டர், உயரம் 35 சென்டிமீட்டர். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் ஓவர். நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணவர்களே.